ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வெப்சைட்டோடைய பேக் போனாக இருக்க HTML தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்ல இருந்து இன்னைக்கு நம்ம கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நியூ ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு பேர் நான் வந்து என்ன கொடுக்க போறேன்னா HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு .html வச்சாதான் அது HTML ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம .html மஸ்ட் வைக்கணும் அண்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபைலில் வந்து ஒர்க் அவுட் பண்ண நம்ம HTML ஃபுல்லாக டேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், கோடிங் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாக் டைப் HTML அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை டைப் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, டாக்குமெண்ட் டைப் அண்ட் வெர்ஷன் ஆஃப் HTML வந்து என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம HTML இந்த மாதிரி ஒரு டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அண்ட் க்ளோசிங் டேக் பார்த்தீங்களா, ஓப்பன் டேக் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து இப்படி இருக்கும். இந்த HTML டேக் வந்து மஸ்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு டேக். இந்த HTML டேக் என்னன்னா, அந்த HTML டேக்குள்ளே தான் நம்ம எல்லா விதமான கண்டென்ட்டு எல்லாமே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டேக். இது மஸ்ட் வந்து ஒரு ரூட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஒரு ரூட் இருந்தால் தான் எப்படி ஒரு மரம் வந்து வளருமோ அந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ரூட்டாக இருக்க போகிறது என்னென்னா இந்த HTML டேக் தான். ஸோ மஸ்ட் வந்து நம்ம அங்கே வந்து HTML டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஹெட்ன்ற ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த ஹெட் வந்து என்ன டிஃபைன் பண்ணுது, ஹெட்டில் வந்து நம்ம மிட்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துப்போம். அண்ட் நம்ம பேஜோட டைட்டில் ஏதாச்சும் இருந்தால் நம்ம கொடுத்துப்போம். ஹெட்டில் லிங்க்ஸ்லாம் இருக்கும். நம்ம இப்போ JS அதுக்கப்புறம் CSS வந்து பண்ணும்போது அதில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்லேருந்து அந்த ஃபைலுக்கு போய் இந்த மாதிரி லிங்க்ஸ் இருக்கும். ஃபாண்ட்டு அப்புறம் இமேஜ் இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஹெட்டில் வந்து கொடுத்துப்போம். அண்ட் இன்னொரு டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே பார்த்தீங்களா உள்ளே தான் ஓப்பன் ஆகுது. இப்போ டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இந்த டேக் எதுக்காகனா, டிஸ்பிளே அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து மேலே வந்து டிஸ்பிளே ஆகும். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் ஒன்று எங்கே டிஸ்பிளே ஆகுது, நம்ம ஒரு டேகும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாடின்ற ஒரு வந்து டேக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டேக்குள்ளே தான் நம்ம எல்லா விதமான கண்டென்ட் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த பாடின்ற கண்டென்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நீங்கள் கொடுக்குற என்ன உள்ளே எழுதுறீங்களோ அது எல்லாமே எல்லா விதமான கண்டென்ட்டும் ஷோ ஆகிற ஒரு பேஜ் வந்து இந்த பாடின்குள்ளே தான். ஸோ இந்த பாடி பார்த்தீங்களா, எல்லா விசிபிள் கண்டென்ட் ஆஃப் தி வெப் பேஜ், அந்த வெப் பேஜில் நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இந்த பாடிக்குள்ளே தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம HTML ஸ்ட்ரக்சர். இப்படி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ண போகிறோம். என்னடா இதை வச்சு நம்ம எப்படிடா வெப்சைட் பண்ணுவோம்னு சொல்லி யோசிக்க வேணாம். நம்ம இனி வர வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து ஒரு வெப்சைட்டை இவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டேக்ஸும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாடா HTML கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பேசிக் டேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டாடா, பை பாய், ஹாப்பி கோடிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.